அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்கா எழுதின செய்தி 12ஆம் அதிகாரம் 29 முதல் 31 முடிய. இயேசு தன்னை சுற்றி இருந்த மக்களிடம், எதை உண்பது எதை குடிப்பது என நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், கவலை கொண்டிருக்கவும் வேண்டாம். ஏனெனில் உலகு சார்ந்த பிற இனத்தவரே இவையற்றையெல்லாம் தேடுவர். உங்களுக்கு இவை தேவை என உங்கள் தந்தைக்கு தெரியும். நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் அத்தனை பேருமே தேடுவது நம் வாழ்வுக்கான காரியங்கள் தான். பணம், பொருள், வீடு, வாசல், கார், பங்களா இவைகளை தேடுகிறார்கள். சரி, அதில் பலவை நமக்கு அத்தியாவசியம் கூட. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இவற்றிலேயே மனதை செலுத்தி விடாதீர்கள். இவையெல்லாம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், உங்கள் அப்பாவுக்கு தெரியும், விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆண்டவரை நம்பாதவங்க தான் இதெல்லாம் முக்கியமாக தேடிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆண்டவரை நம்புகிறவங்க, அவருடைய அரசின் நீதியை தேடுங்கள், அவருடைய அரசுக்குரியவற்றை தேடுங்கள், மற்றெல்லாம் அவரே சேர்த்து கொடுத்துருவார் என்று நம்பிக்கை சொல்லுகின்றார். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, அவர் அரசு என்பது என்ன? அது தெரிஞ்சு அதை நம்ம தேடலாம் இல்லையா? சுருக்கமாக சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு விளக்குகின்றார். என்ன? அவர் அரசு என்பது முதலாவதாக கடவுளை, விண்ணக தந்தையை நம்முடைய தந்தை என்று நம்ப வேண்டும். அவர் நம்மை ஆளுகிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர், நம்மை அன்பு செய்கிறவர் என்று நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, அவர் நமக்கு கொடுத்த இரண்டாவது கட்டளை என்னன்னா, உன்னை நீ அன்பு செய்கிற மாதிரி உன்னோட அயலான் இருக்கிற அன்பு செய். ஏனென்றால் இது கடவுளுடைய கட்டளை. ரெண்டுமே கடவுளுடைய கட்டளைகள். கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்லும் போது, அவர் நீதியை தேடு, அவர் அரசை தேடுகிறேன்னு சொல்லும் போது, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படித்திருக்க வேண்டும் இல்லையா? இப்போ முதல் 2 கட்டளை இது. அடுத்து அவர் சொல்லுகிறாரு, உண்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, நானே வழியும் உண்மையும் சொல்கிறார். உண்மை அப்படின்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையில் நிலைத்து இருங்க. அவருடைய வார்த்தை என்ன போதிக்கிறதோ அதை வாழ்வில் கடைபிடிச்சு அதில் நிலைத்திருங்கன்றார். நம்ம செக் பண்ணி பார்க்கணும், வார்த்தை நிலைத்திருக்கிறோமா செக் பண்ணி பார்க்கணும். மூன்றாவது, அவர் நம்ம விரும்புவது நீதியில் நேர்மையில் உண்மையுள்ளவர்களாக இருங்க. நீதி நேர்மை வாழ்வில் கடைபிடித்து வாழுங்க. ஏனென்றால் ஆண்டவர் நீதியின் அரசர் என்றும் நேர்மையாளர், நேர்மை நடுவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பெயர் நேர்மையான நடுவர் அவர். அப்போ அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் அவரை போல இருக்கணும் இல்லையா? அப்போ நீதியிலும் நேர்மையும் வாழணும். அடுத்து அவர் நம்மளை எதிர்பார்ப்பது நன்மைகள் செய்து வாழுங்க. ஏனென்றால் நீ உன்னை அன்பு செய்வது பெருசல்ல, சொல்வது பெருசல்ல. அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்மை செய்யாமல் இருந்ததுன்னா நீ பொய் சொல்கிறேன்னு யாக்கோபு சொல்லுகிறார். அப்போ அன்பு செய்கிறத எப்போ வெளிப்பட வேண்டும் என்றால் நன்மைகள் செய்வதில் வெளிப்பட வேண்டும். அப்படி நன்மைகள் யாருக்கெல்லாம் நாம் செய்கிறோமோ ஆண்டவர் சொல்லுகின்றார், அதை எனக்கே செஞ்சேன்னு சொல்கிறார். சின்னஞ்சிறிய சகோதரன் செய்ததெல்லாம் எனக்கே செய்தேன்னு சொல்கிறார். அப்போ நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமானது, தூய்மையாளர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை ஆளுகிற விண்ணக தந்தை தூய்மையுள்ளவராக இருக்கிறார். பேதுரு சொல்வார், உங்கள் விண்ணக தந்தை தூய்மையுள்ளவராக இருப்பது போல நீங்களும் தூய்மையுள்ளவராக இருங்கள்னு சொல்லுவார். அவரை போல தூய்மையாக இருக்க முடியாது, ஆனால் அவருக்கு ஏற்ற தூயவர்களாக நாம் இருக்க முடியும் இல்லையா? அதை ட்ரை பண்ணி செய்வோம். கடைசியாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது நற்செய்தியை அறிவியுங்கள். நற்செய்தியை சொல்லி அறிவிக்கலாம், நற்செய்தியை அறிவிக்கிறவர்களுக்காக ஜெபித்து நற்செய்தி அறிவிக்கலாம், நற்செய்தியை செய்கிறவர்களுக்காக உதவி செய்து நற்செய்தி அறிவிக்கலாம். ஒன்று நேரடியாக செய்யலாம், இல்லை உதவி செய்யலாம், இல்லை அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பம் நம்முடைய வாழ்க்கையே நற்செய்தியாக மக்களுக்கு வழங்க வேண்டும். நம் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள்
இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கான காரியங்களெல்லாம் செய்து முடிப்பாராம். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள விண்ணக தந்தையே, விண்ணக அரசுக்குள்ள நீதியை தேடுங்கள்னு சொன்னீங்களே, எவையெல்லாம் நீதி என்று கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இவரை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து உண்மை மகிமைப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்புறம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.